நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், அவர் சுகமாக்குறார், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களை குறித்து அவ்வளவா அவர் சொல்றாரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் கண்ணோக்கமா இருந்து அங்க எங்க விழுந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து நான் தூக்குவேன். உளையான ஐயோ யாக்கோப்பு அவனுடைய சந்ததி சிறுத்து போயிட்டாங்களே, எதனால அப்படின்னு ங்கிறப்ப இல்ல அப்படி ஆவதில்ல, நான் அவங்கள தூக்குவேன். அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர். சத்துரு கீழே விழத்தல்னானா கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கினது அப்படின்லாம் வசனம் அப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்னுடைய ஜனங்கள் அவங்களுடைய காயங்களை சுகமாக்கி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள நல்லா கொண்டு வருவேன்னு அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஓசியாவில எல்லாம் வனாந்தரத்துல நயங்காட்டி அவங்கள கூட்டிட்டு வந்தாராம், தயவா பேசினாராம். அவர் இன்னுமே பாகாலுடைய நாமமே அவங்களுடைய வாயில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணுவேன். என் ஜனங்களுக்கு நான் இப்படியெல்லாம் கிருபையை செய்வேன், அபிஷேகத்தை கொடுப்பேன், தானியத்தையும் திராட்சரசத்தையும் பெருக பண்ணுவேன், வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் என் ஜனங்கள் சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தான் சுத்தி சுத்தி வருகிறார். சங்கீதத்துல எருசலேம் இருக்கு, எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்து இருக்கு, அந்த பட்டணம் நடுப்புற இருக்கு. பர்வதங்கள் எருசலேமை சூழ்ந்து இருக்குமா போல கர்த்தர் இது முதற்கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றி அவர் இருக்கிறார். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், ஜீவிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேங்கிறாரு, கண்ணின் மணி போல நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம கூட தான் இம்மானுவேல் கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பன காட்டில் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு இருக்கிறப்ப என்னுடைய ஜனங்கள்னு சொல்லி அவர் அரவணைக்கவும் ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கவும் வர்றப்ப நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். கர்த்தர்ல கேட்குறப்ப ஆமாம் கர்த்தர் பெரியவர், கர்த்தரின்பா பெரிய காரியம் செய்வார், நம்ம வெட்கப்பட்டு போகலன்னு விசுவாசம் வருது. உலகத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை திருடி எடுத்து போறதுக்காகவே 10 பேர் 10 ஐடியா கொடுப்பாங்க. 10ஐயும் கேட்டு கடைசியில் குழம்பி தப்பா ஐடியா எடுத்து தீர்மானம் எடுத்து வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமாயி போய் விடுகிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் சங்கீதம் சங்கீதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையா இருக்கிறார், மறைவிடமா இருக்காருன்னு சொல்லாம இன்னும் உங்களுக்கு அற்புதங்களை எல்லாம் செய்வாரு, உங்களுக்கு ஞானம் கொடுப்பாருன்னுலாம் சங்கீதம் 115:19 சொல்லி இருக்கிறபடி அப்படியெல்லாம் சொல்லாம எடுத்தோடனே என்ன சொல்றாரு, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்